கையை நல்லா வச்சுக்கோங்க. என்னுடைய கண்ட்ரோல் மொத்தம் நம்ம கையில் கொடுத்துருவோம். அது நல்லா இப்படி கையை கும்பிடு மாதிரி வைங்க. அம்மா ஜெபம் பண்ண போறாங்க. உங்களுக்கு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணப்படி ஜெபம் பண்ணுங்க. என்ன வேணாம் சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க. அன்புடைய சாமி. உங்களை எல்லாம் இல்ல, அந்த அம்மா மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா என்ன கேட்குதோ அது கொடுங்க. ஆமா. உங்களுடைய சாமி. நீங்க விசுவாசத்தோடு கேட்டா கிடைக்கும். நான் உங்களை நம்பியிருக்கிறேன். குழந்தை பாக்கியம் தாங்க. ஏசப்பா நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல எனக்கு குழந்தை தாங்க. ஒரு ஆண் மகன் தாங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். கேட்கப்பட்டது. ஒரே ஜெபத்துக்கு பதிலா நம்பிக்கை. உங்களோட விசுவாசம் பெரிய இருக்குதுன்னா இதே மாதிரி எப்படி இந்த ஜெபத்தை முன்னாடி இந்த கயிறு ரெண்டா இருந்துல்ல, இப்ப ஜெபத்துக்கு பிறகு அப்ப அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ விசுவாசம் இருந்தா கண்டிப்பா நடக்கும். நடக்காதா? என்ன காரியம்? உங்க பிள்ளை படிக்க ஃபீஸ் கட்டணும், என்ன படிப்பு எனக்கு கஷ்டம் வேணும், என்ன காரியம் ஆண்டு வச்சுருக்காங்க. என் வீடு வேணும், எங்கள் அப்பா குடி பழக்கம் மாறணும் இல்லையா? கேட்க வேண்டியது அப்பாட்ட கேட்குறீங்க. அது மாதிரி மாறும். விசுவாசோடு கேட்டு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். எப்படி ரெண்டு பேர் ஒன்னாச்சுங்களா? உங்க கண்ணு ஆச்சு இது மாதிரி வாழ்க்கையில